எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனத்தின் மக்கள். ஆனால் பெருமைப்பட வாழ்ந்த நாம், தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நாம், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நாம், உலகின் 3வது பெரிய வல்லரசை நிறுவி அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த இனத்தின் பிள்ளைகள் நாம். இன்று பெரும் நிலப்பரப்பை எல்லாம் இழந்து காலடியில் குறுகி தாய் நிலத்திலே நமக்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாத, உரிமை இழந்து, உணர்வை இழந்து, உடைமைகளை இழந்து, ஒரு இலவசத்திற்கு கையேந்தி நிற்கிற ஏழ்மை வறுமை நிலையில் தன்மானத்தை இழந்து வாழ்கிற ஒரு இன மக்களாக இன்று நாம் நிற்கிறோம். ஆகச்சிறந்த ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம். அந்த மொழியின் அருமை தெரியாமல் தமிழ் பிடித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் பிடித்தால் சோறு கிடைக்குமா என்று அடுத்தவன் மொழி ஆங்கிலம் அறிவென்று அலைந்து திரிந்து தாய்மொழியை மறந்து கடந்து நாம் தமிழர்கள் என்ற அந்த இன அடையாளத்தையே மறந்து சொந்த நிலத்திலேயே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் கொடுமை, நாம் அடிமையாக வாழ்கிறோம் என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா, இந்த கேள்வியை ஒழித்து தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற கனவோடும், என் இன சொந்தங்கள் வேலைக்காக பிரிதொரு மாநிலத்தையும் பிரிதொரு நாட்டையும் தேடி போகிற நிலைமையை மாற்ற வேண்டும், அவரவர் வாழ்விடத்திலேயே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, குறிப்பாக அதுவும் அரசாங்க வேலையாக, அரசு பணியாக ஏற்படுத்தி கொடுத்து, கல்வி மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு உயர்த்தி கொடுத்து, தூய குடிநீரை கிடைக்க செய்து, கல்விக்கேற்ற வேலையை கொடுத்து, அதற்கேற்ற சம்பளத்தை கொடுத்து பெருமைமிக்க வாழ்வை வாழச் செய்ய வேண்டும் என்கிற கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் தொடர்ந்து நின்று 10 ஆண்டுகள் இந்த தேர்தல் அரசியலிலே நிற்கிறோம். 5வது முறையாக பொது தேர்தலை சந்திக்கிறோம். சட்டமன்ற தேர்தலை 3வது முறையாக சந்திக்கிறோம். எங்களுடைய கனவு மிக பெரிது. என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற பெருங்கனவு. பசி என்ற சொல்லே இல்லாத ஒழிக்க வேண்டும் என்கிற கனவு. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலையே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற கனவு. அந்த கனவு காட்சிகளாக சீமான் சொல்வதையெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் நடக்குமா என்று ஏசி பேசுகிறவர்கள், விமர்சிப்பவர்கள் அவர்களுக்கானதல்ல. இந்த எளிய மகனை நம்பி 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தினார்களே, அவர்களுக்காக. உன்னை விமர்சிப்ப போராடாதே, உன்னை நம்பி நிற்பவனுக்கு நீ உண்மையா இருக்க போராடு என்று புரட்சியாளர் லெனின் சொன்ன இந்த தத்துவ முழக்கத்திற்கு இந்த பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியலை கொஞ்சம் கவனியுங்கள். எங்கள் ஆட்சியில் எப்படி வேலை வாய்ப்பை பெருக்கி அவரவர் வாழ்விடத்திலே கொடுப்போம் என்பதை நான் உங்களுக்கு காட்சிகள் மூலமாக விளக்கினால், நான் 10 ஆண்டுகளாக பேசியதை காட்சிப்படுத்தி காட்டுகிறேன். ஏனென்றால் நீங்கள் படம் பார்த்து கெட்டு போனதால் உங்களுக்கு படம் காட்டுவதுதான் சரியாக வரும் என்று முடிவெடுத்து இந்த படத்தை காட்டுகிறேன்.
எப்படி வேலை கொடுப்பாய்? அவரவர் வாழ்விடத்திலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இந்த நாட்டிலே என் அன்பு சொந்தங்களே, அரசியல், சாதி, மதம், சாராயம், பணம், அதனால் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைகிறேன். அதை அடுத்து விளக்கி காட்டுகிறேன். இப்ப நீரை போய்க்கு பிறகு வயிறு பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும். பசி என்ற சொல்லே இல்லாமல் ஒழிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, நானே வேளாண்மையை செய்கிறேன். வேளாண்மையை அரசு பணியாக மாற்றி விடுகிறேன். அவரவர் வாழ்விடத்திலேயே அரசு பணியை நாம் கொடுத்து விடுகிறோம். இப்போது எல்லாருக்குமான வேலை வாய்ப்பை எப்படி கொடுப்பது? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. பாருங்கள், என் நிலத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்கும் இந்த நச்சு ஆலைகளை நான் கைவிடுகிறேன். அந்த தொழிற்சாலைகளை அனுமதிப்பதில்லை. இங்கே இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சிப்கார்டு, அது இது எல்லாம் வர தொழிற்சாலைகள் விளைநிலங்களை 2000 ஏக்கர் 3000 ஏக்கரை பறித்துக் கொள்கிறது. அதனால் அந்த தொழிற்சாலைகள் நமக்கு வேலை தரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது நிலத்தை, நீரை, காற்றை நஞ்சாக்குகிறது. வேலை தரும், அதற்கு சம்பளம் தரும். ஆனால் எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை, காய்கறியை விளைய வைக்கும்? அது நிலத்திலிருந்தானே விளைய வேண்டும். அதனால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு நாம் செல்லுகிறோம். பாருங்கள், நமது ஆட்சியிலே அரிசி பருப்பை, காய்கறியை எந்த தொழிற்சாலையும் வராது. இப்ப பாருங்கள், பெருந்துறையிலே சிப்காட் தொழிற்சாலை அது நிலத்தடி நீரை நஞ்சாக்கி 26 கிலோமீட்டருக்கு அங்க நிலத்தடியில் யுரேனியம் கலந்துருச்சு, தண்ணி எடுத்து குடிக்காதேங்கிறான். அரசு அறிவிக்குது, கவர்மெண்ட் சொல்லுது. அப்ப 27வது கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து குடிக்கலாமான்னு நம்ம கேட்டா பதில் சொல்ல. அங்க இருக்கிற தண்ணி நல்லா இருக்குமான்னு. நிலத்துக்குள்ளே 26 கிலோமீட்டருக்கு தண்ணி இல்ல, ஒரே ஒரு தொழிற்சாலையால. யோசிச்சு பாருங்க. யுரேனியம் கலந்த நீர். பீகார்ல தேர்தல் வருவதற்கு முன்பு, அண்மையில தேர்தல் நடந்தது, தேர்தலுக்கு முன்னாடி அவன் சொல்லல. தேர்தல் முடிந்த பிறகு 10 மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் யுரேனியம் கலந்துருச்சு, நச்சு கலந்துருச்சு. அந்த தண்ணீரை குடித்தால் தாய்ப்பால் நஞ்சாகி அது என்ன ஆயிருது? பிள்ளைகளின் உடல்ல போய் குறைபாடுகளோடு குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்று அரசு சொல்லுது. தேர்தலுக்கு முன்னாடி சொல்றா தோத்துருப்பான், தேர்தலுக்கு பின்னாடி சொல்லுது. அப்ப நச்சு ஆலைகளை நிலமெங்கும் நிறுவி நம் பூமி தாயின் உடலுக்குள் நஞ்சை பாய்ச்சி அதிலிருந்து வருகிற நீர் எல்லாமே விஷமாயி பிறக்கும் குழந்தைகள் புற்றுநோயோட பிறக்குது. இப்ப இந்த தொழிற்சாலை எல்லாம் என்ன தயாரிக்குது உள்ள யாருக்கும் தெரியாது. இந்த தொழிற்சாலையின் முதலாளி யாருக்கும் தெரியாது. இப்ப நாம என்ன செய்யறோம்? இந்த நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாகாத தொழிற்சாலைக்கு போயிடுறோம். பாருங்க, இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம தொழிற்சாலையை பாருங்க. இது என்னன்னா நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலை. இப்போ பாப்பிரெட்டிப்பட்டியா இங்க, தர்மபுரியா அங்க, அடூரா அங்க, அரூரா அங்க, ஒசூரா அங்க, என்ன அந்த நிலத்தில் வரும்னு முதல்ல ஆய்வு செய்யறோம். கரும்பு வருமா? கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. வாழை வருமா? வாழை சார்ந்த தொழிற்சாலை. மரவள்ளி கிழங்கு வருமா? மரவள்ளி கிழங்கு சார்ந்த தொழிற்சாலை. தென்னை வருமா? தென்னை சார்ந்த தொழிற்சாலை. ஒவ்வொன்னா காட்டுறேன் பாருங்க, உங்க மகன் பாருங்க எப்படின்னு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணுமே வராது, புல்ல வளர்த்து மாட்டு பண்ணையை வச்சிடறோம். பாருங்க, மாட்டு பண்ணை. இது என்ன செய்யுது? கரும்பு வருது. கரும்பு வருது. அப்ப என்ன செய்யறோம்? கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. எப்படி கரும்பு சார்? கியூபாங்கிற ஒரு நாடு வெறும் கரும்பை மட்டும்தான் வச்சிருக்கு. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம்ங்கிறான் கியூபாவை. அந்த கரும்பை மட்டும் வைத்து தற்சார்பு பொருளாதாரம், கல்வி அவன்கிட்ட இருக்கு, மருத்துவம் அவன்கிட்ட இருக்கு, போக்குவரத்து அவன்கிட்ட இருக்கு, மின் உற்பத்தி விநியோகம் அவன்கிட்ட இருக்கு. யாரையும் கையேந்தல, ஒரு தற்சார்புல அந்த நாடு நிக்குது. நல்லா கவனிச்சுக்கிறங்க, எல்லாம் அரசாங்கத்திட்டே இருக்குது. பிரேசில் கரும்பையும் மாட்டையும் வச்சிருக்கு. பால், மாட்டுக்கறி ஏற்றுமதி, பால் ஏற்றுமதி, கரும்பு. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்குது, சர்க்கரை எடுக்குது. பாத்துக்கிறங்க, கரும்புல இருந்து பாருங்க என்னென்ன பாருங்க. இப்ப கரும்புல இருந்து அதே மாதிரி
தமிழ்நாட்டு அரசு முத்திரையை மாத்திடுறோம். வேற அரசு இது, நம்ம அரசு, தூய அரசு. எல்லாத்தையும் தூக்கி வீசிடுறோம். இங்க பாருங்க எப்படி போகுது பாருங்க. தக்காளி போடுறோம். இப்ப கரும்புல இருந்து தொழிற்சாலை. ஏன் இதை ஒரு முன்னோட்ட மாதிரி காட்டுறேன்? கரும்புனா கரும்புல இருந்து என்னென்ன தயாரிப்பேன்னு பிறகு தனித்தனியா போட்டு காட்டுவேன். இப்போ என்ன பண்ற? கரும்பு போட்டோமா, கரும்புல இருந்து சர்க்கரை எடுக்கிறோம், சக்கையிலிருந்து சாப்பிடுற தட்டு தயாரிக்கிறோம், அப்புறம் நாட்டு சர்க்கரை எல்லாம் வருது. அந்த கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறோம், அந்த பெட்ரோலை வச்சு மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம், எரிகாட்டு எல்லாம். இங்க பாருங்க, இப்ப தக்காளி போட்டோம் பாருங்க. தக்காளி போட்டோம் எத்தனை? 2000-3000 ஏக்கர்ல. நிலத்துக்கு என்ன பண்ணுவ? அரசு இடம் 21 லட்சம் ஏக்கரை நான் விளைநிலங்களாக உருவாக்கப் போகிறேன் என்று முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசியதற்கு 21 லட்சம் ஏக்கர் விளைநிலத்தை உருவாக்க அரசு இடம் இருக்கு. எனக்கு 15 லட்சம் ஏக்கர் போதும். இல்ல, என்ற இடம் பத்தல. மக்கள்கிட்ட இடத்தை குத்தகைக்கு வாங்குவேன், லீஸுக்கு வாங்கி 25 ஆண்டுகளுக்கு ஒத்திக்க எடுப்பேன். அந்த நிலத்துக்கு உரிய தொகையை கொடுத்துருவேன். சொத்து உரிமை அவன்கிட்ட இருக்கும், நிலம் என்கிட்ட இருக்கும். நான் அவனுக்கு என்ன, மகனுக்கு வேணுமா வேலை, அவங்களுக்கு வேணுமா வேலை, அரசு வேலை கொடுத்துருவேன் நிலத்துல. நல்லா கவனிச்சுக்கணும். திருப்பி 25 ஆண்டு கழிச்சு நான் இல்ல, இன்னொரு உள்ள வந்து ஆட்சி ஆளும்போது அவனுக்கு கேட்பான், உங்க நிலத்தை எங்களுக்கு மறு ஒப்பந்தத்தை கொடுக்குறீங்களா, இல்ல நிலத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு. இல்ல, நாங்க எடுத்துக்கிறோம்னா கொடுத்துறோம், மறு ஒப்பந்தத்தை கொடுக்குறோம்னா அன்னைக்கு என்ன விலை இருக்கோ அந்த நிலத்தின் விலைக்கு பணத்தை கொடுத்து மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். இங்க பாருங்க, அப்படி நிலத்தை 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் எடுத்து தக்காளி போடுறேன். தக்காளியிலிருந்து பல கூழ், ஜாம், ஊறுகாய், உணவு தேவைக்கு பெட்டியா அடைச்சு உள் மாநில தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவைக்கு தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். தக்காளி தொழிற்சாலை, மாடு வளர்த்தேன், ஆடு வளர்த்தேன். இங்க பாருங்க, பசுமை தொழிற்சாலை வைக்கிறேன். மருதம் மாட்டு பண்ணையில மாடு 2000-3000 ஏக்கர்ல மேய்து பாருங்க. மாடு மேய்து பாருங்க, மேய்து. நீங்க பாரு, இதுக்கு ஒண்ணுமே வர வேண்டியதில்லை, பொட்டல் காடு போதும். அண்ணே எதுவுமே வராதுன்னு புல்லு வரும்லடா, போடுறான். இந்த பாடுறா மாடு. என்ன செய்யறேன்? 200 ஏக்கருக்கு 100 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன், 100 ஏக்கருக்கு 5 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன். அவன் பாட்டுக்கு சுதந்திரமா மேய்ஞ்சு திரிவான். இங்க பாரு, நீங்க வாங்கறவா வச்சுக்கிட்டு தூக்குச்சட்டி வச்சு மேய்க்கிறது இல்ல ராஜா, அந்த வேலை கிடையாது. இங்க பாரு, நாடெங்கிலும் மேய்ச்சல் நிலம். அவன் சாப்பிடுற வாகை, அகத்தி, புல்லு எல்லாம் வளர்த்து விட்டுறோம். இங்க பாரு, மரம் சாப்பிடுது பாரு, மேயுது பாரு, மேயும். பார்த்துக்கிட்டே எப்படி பாரு போகுது. இது எதுக்கு? இந்த இடத்துல ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு கொண்டு போறேன். எப்படி? மாடு கீழே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, மேல காற்றாடிய போட்டுறேன், காற்றால மின்சாரம். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும்பா. காற்றால, இந்த காற்றாலையிலிருந்து மின்சாரம் எடுத்துக்கிறேன். கீழே மாடு மேய்றான், அவனுக்கு எந்த தொல்லையும் இல்லை. மாடு மேயிற இடத்துல மாடு இவ்வளவு உயரம் இருந்ததுன்னா அதுக்கு மேல ஒரு 6 அடிக்கு சூரிய ஒளியில மின் தகடை போட்டுறேன். இந்த போட்டிருக்கேன் பாரு, பாரு என்னை பாரு, நல்லா கவனி பாரு. எதுவும் கதை இல்லை, உண்மை. இந்த பாரு, சூரிய ஒளிக்கு கீழே ஆடு, மாடு, கோழி எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்றோம்? மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம், மாடும் வளர்த்துக்கிறோம். சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரத்துல சூழியலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் கிடையாது. அணுவுல வெடிச்சது, அனல் மின்சாரத்துல இந்த சாம்பல், புகை வந்தது எதுவும் கிடையாது. உலர் சாம்பல் வந்தது எதுவும் கிடையாது. இப்போ இந்த குளத்துல மீனை வளர்த்துக்கிறேன். இங்க பாரு, பாத்துக்க. மாடு மேய்து, மாடு போய் தங்குற இடங்களுக்கு இப்படி குடிசை போட்டுறேன், கூரை போட்டுறேன். கூரை மேல சூரிய தகடை போட்டுறேன். பார்த்துக்கிட்டே வா. அந்த இடத்துல கால்நடைக்கு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, கால்நடை மருத்துவர்களுக்கு அரசு கால்நடை மருத்துவமனை கட்டி அந்த பண்ணைகளே வாழ்றதுக்கு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துறேன். நல்லா கவனிச்சுக்க. எத்தனை பேருக்கு வேலை வருதுன்னு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் நாட்டை இப்படி கற்பனை பண்ணி பாரு, உன் மகன் ஆட்சியில் எப்படி இருக்கு பாரு, கொஞ்சம் பாரு, நாட்டை பாரு. பால் பண்ணை பார்த்துக்க. பால் உற்பத்தி, பால் பொருள்ல இருந்து வெறும் பால்னா பால் இல்லை, பால் இருந்து மோர், பால் இருந்து தயிர், பால் இருந்து நெய், பால் இருந்து வெண்ணெய், பால் இருந்து பால்கோவா, பாலாடை கட்டி, எத்தனை தொழிற்சாலை பார்த்துக்க. தயாரிச்சு இங்க பாரு, தமிழ்நாட்டு அரசு முத்திரையில மருதம் அங்காடின்னு போட்டு
என் நாட்டு மக்களுக்கு தூய பாலை கொடுப்பேன். இந்த மாதிரி கலப்பட பால் ஆந்திராவிலேருந்து வருது, அங்கிருந்து வருதெல்லாம் கிடையாது. தூய பால் கொடுப்பேன். ஏன்னா பால் முழு உணவு. பால் இருந்தால் ஒரு நாடு பசி இருக்காது. எப்படி பசியை ஒழிப்பேன்? பால் இருந்தால் பசி இருக்காது. ஏன்னா நீ எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் கழிவு வரும். பார்த்துக்கிட்டே இரு. இங்க பாரு, ஒவ்வொன்றா பாரு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை கொடுக்குறேன். படித்தவன் எவ்வளவு லிட்டர் பால் கறந்துருக்கோம், எவ்வளவு பால் கோவாக்கு போகுது, எவ்வளவு நெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு வெண்ணெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு மோருக்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுதுன்னு கணக்கிடுவான். எவ்வளவு உள்நாட்டு மக்களின் பால் தேவைக்கு போகுது, எது வெளி மாநிலத்துக்கு போகுது, எது வெளிநாட்டுக்கு போகுதுங்கிற கணக்கை அங்க பண்ணிருப்பான். இங்கே சாப்ட்வேர் கணினி படித்தவனுக்கு அங்கே வேலை. பார்த்துக்க. மாடு இங்க பாரு, பால் கறக்கிறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, பால் எவ்வளவு கறந்துருக்குன்னு கணக்கிடுறதுக்கு படிச்சவன் தேவை. அப்ப ஒரே இடத்துல படிக்கிறவன் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை வந்துருது. எங்க கொள்கை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இந்த பாரு மாடு பாரு, நீ என்னமா நீ மேய்க்கிற மாடு இல்ல, எப்படி மேய்க்கிறான் பாருடா. இங்க பாரு, கண்காணிப்பு கருவியை வச்சிருவேன், நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவனா போய் மேய்வான். சிசிடிவி கேமரா வச்சிருவேன். ஒரு குளிர் ஊட்டப்பட்ட அரைக்கில என் பிள்ளைகளை உட்கார வச்சிருவேன். அதிகமா பெண் பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்களை உட்கார வச்சிருவேன். இங்க பாரு எப்படி இருக்கு பாரு. சுத்தி குறைந்த மின்சாரம் இருக்கக்கூடிய மின்வெளியை போட்டுருவேன். சும்மா போய் தொட்டுக்கிட்டு விளையாட முடியாது, கல்லெடுத்துலாம் சீண்ட முடியாது. பக்கத்துல இங்க ஒரு தொலைச்சு போடுவேன். பக்கத்துல துணை காவல் நிலையம் வச்சிருப்பேன். அங்கே போய் தூர நின்று தான் வேடிக்கை பார்க்கணும், கிட்ட போய் சேட்டை செய்ய முடியாது. தம்பி, இது வேற ஆளு ஆட்சி இல்ல, பிரபாகர மகன் ஆட்சி, பார்த்து செய்யணும். புரியுதா? தூர நின்று பார்க்கணும். இங்கேயே காவல் நிலையம் வச்சிருப்பேன். காவல் நிலையம் வச்சிருப்பேன் பாரு எப்படின்னு. பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன். ஒன்றை சார்ந்து எப்படி வேற நாட்டை படைக்கிறோம். அங்க கண்காணிப்பு கோபுரம் இருக்கும், எல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பக்கம் சுவர், முன்னாடி கண்ணாடி சுவர்கள். மாடு மேயிறத இந்த பாரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கெங்க இருக்குது, என்னென்ன போகுது, அவன் தண்ணி குடிக்கிறான், கண்ணுக்குட்டி போடுறான், அங்க அவனுக்கு என்னென்ன செய்து எல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பான். பார்த்துக்க. இது நான் சொல்லல, நம்மளே இல்ல, நம்ம நாட்டில் எப்படி இருக்காங்க. ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு, பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு. அவன் நாட்டில் எப்படி மாடு மேய்க்கிறான் பாரு. தேவி, நீ எனக்கு கேவலம் நினைக்கிறேடா. ஆஸ்திரேலியாவில் எப்படி மேய்க்கிறான் பாரு. அவன் பண்ணைய பாரு, அவன் பண்ணை எப்படி இருக்கு பாரு. பார்த்துக்க. நீ மாடு வளர்க்கறது அவமானம்ங்கிற, அவன் வளர்க்கிறான். டென்மார்க்கு பெரிய பால் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குற நாடு பாரு. அவன் டென்மார்க்கு பண்ணையை பார்த்துக்க, எப்படி 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 வச்சிருக்கான் பாரு, எப்படி மேய்க்கிறான் பாரு. இங்க பாரு அமெரிக்காவை பாரு. ஒன்னு அமெரிக்காங்கிறிய, அவன் பண்ணையை பாரு, அவன் பண்ணையை பாரு. பிரேசில பாரு. நான் சொன்னேன் பிரேசிலும் இந்தியாவுக்கும் போட்டி. இந்தியா அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியாவும் பிரேசிலும் தான். உலகத்துக்கு பாலை அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியாவும் பிரேசிலும் தான். சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப சின்ன நாடு, நம்ம கொஞ்சம் பெரிய நாடு. பிரேசில் அவனுடைய பண்ணையை பாரு, தொழிற்சாலையை பாரு. அவன் என்ன பாரு, ட்ரக் சின்ன இந்த ஒரு வாகனத்தில் மேய்க்கிறான். ஜீப்ல மாடு மேய்க்கிறான்பா தம்பி, பாருப்பா, ஜீப்ல மேய்க்கிறான். ஆஸ்திரேலியா அதுல மேய்க்குது. ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் பாரு, ஹெலிகாப்டர்ல மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ கேவலம் நினைச்சுக்கிட்டு இருக்க. இரு வெள்ளைக்காரன் மேய்க்கிறான் ஹெலிகாப்டர்ல. அதே மாதிரி அண்ணனும் தம்பி மேப்பான், என் அக்காவும் தங்கச்சி மேப்பான் பாரு, என் ஆட்சியில மேப்பான் பாடுறா இங்க பாரு, ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் பாரு. ஏய் பைத்தியக்கார பையில, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம சாராயத்தை கொடுத்து சத்திக்கிட்டு இருக்கியடா. பாடுறா இங்க பாடுறா எப்படி ஹெலிகாப்டர் மேய்க்கிறான் பாடுறா. இந்த பாரு அந்த அவன் குதிரையில மேய்க்கிறான்டா. இந்த பாரு குதிரையில மேய்க்கிறான். நமக்கு குதிரை வேணாம், ஹெலிகாப்டர் வேணாம்டா, ஜீப்ல மேப்பம்டா. இந்த பாரு நம்ம வள்ளுந்து, அதுக்கு பேரு வள்ளுந்துல மேப்போம். வேணாம் குதிரையில மேய்க்கிறனாலும் குதிரையில மேய் பாரு. பார்த்துக்க. இந்த ட்ரோன் கேமரா, இந்த
ஆகாயத்திலிருந்து பார்க்குற ட்ரோன் கேமரா அப்படி ஒவ்வொன்றையும் படப்பதிவு பண்ணி நம்ம அலுவலகத்துக்கு கொண்டு வரும். இங்கே பாரு, மாடுகளை விண்ணூர்தியில் ஏத்துறாம்பாரு, கறிக்கு வெளிநாட்டுக்கு ஏத்துறாம்பாரு. நீ என்னத்தை நீ படிக்கிற, என்னத்தை போய் பார்க்கிற நீ? இங்க பாரு, கப்பல்ல ஏத்துறாம்பாரு, ஆட்டை கப்பல்ல ஏத்துறான் கறிக்கு. ஏண்டா நம்ம நாட்டில இருந்து விமானத்துல விண்ணூர்தியிலையும் கப்பல்லையும் ஆட்டை மாட்டை ஏற்ற முடியாதா? பாத்துக்க, கப்பல்ல ஏத்தி கொண்டு போறான். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. மாட்டுக்கறியை எப்படி வெட்டி ஏற்றுமதி பண்றான் பாரு. அவன் வெட்டினா அதான் மாட்டுக்கு. இப்ப அவன் மாதிரி நம்ம செய்ய முடியாதா? வேற அவன் செய்யறத நம்ம செய்ய முடியாதா? நீ வெக்கப்படுற. ஆதியில நம்ம செஞ்சதே ஆடு மாடு முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம். எது மலையில கீழே இறங்கி வந்தோம், காடுகள்ல வாழ ஆரம்பிச்சோம். அங்க இந்த ஆடு மாடை வளர்த்த ஆரம்பிச்சோம். வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்க்க ஆரம்பிச்சோம். அங்க இருந்தே ஆடு மாடு வளர்க்குறோம். என்னமோ இப்பதான் மேய்க்க சொல்றேன் அசிங்கம் நினைக்கிற பாரு. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. நான் பேசும்போதெல்லாம் சிரிச்சா, பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் நம்பர் 1 என்று நாட்டின் மாண்புமிகு பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பேசினதுக்கு அப்புறம் தான் நீ நம்பின. நான் 10 ஆண்டா பேசினேன், சிரிச்சா. அவரே சொல்றாரு பாரு, நீ நம்ப மாட்டா இருந்தா அவர் பேசுறதே போடுறேன். घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. போதுமா தம்பி? தம்பி, இந்தியா அதிகமா சம்பாதிப்பதே மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு. என்ன ஒரு பிரச்சனை, இவன் ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ள வேணாம் சாப்பிட்டா கொண்டு விடுவான். இவனுக்கு இருக்க பிரச்சனை அதுதான். நமக்கு அப்படி இல்லை. மாட்டுக்கறி மிகப்பெரிய சந்தை. நாங்க நீ மாடு மேய்க்கனோட வந்தாவா, வரலைன்னா போ. வர்றவனுக்கு நான் அரசாங்க வேலை கொடுக்கிறேன், மேய்க்கிறேன், பால் கறியை உலகம் பூரா விற்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலைன்னா போ. இங்க பாரு, இங்க ஆட்டு பண்ண. டேய், அடுத்து பார் வேலை என்னன்னு கேட்கிற. அது கவர்மெண்ட் வேலையாக்கிட்டேன். கவர்மெண்ட் வேலை இங்க ஒரு பால்கோவா தயாரிக்கிறதுல வேலை, பாலாடை கட்டி தயாரிக்கிறது, நெய் தயாரிக்கிறதுல வேலை, மோர் தயாரிக்கிறது, தயிர் தயாரிக்கிறது, எல்லாத்துலயும் வேலை. எங்க? அங்கெங்கேயே. இப்ப பாப்பிரெட்டி பட்டியல பண்ணை போட்டேன்னா 1/2 கிலோமீட்டர்ல தொழிற்சாலை, அங்கேயே வேலை. நானே வண்டி கொடுத்துருவேன், வந்து வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மாசம் சம்பளம் கொடுத்துருவேன், பிள்ளைய நான் படிக்க வச்சிருவேன், காசு செலவாகாது. ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் நானே பார்த்துருவேன், காசு செலவாகாது. தூய தண்ணிய நானே கொடுத்துருவேன், விவசாயத்தை நானே பண்ணிடுவேன். பசி இருக்காது, காய்கறி எல்லா காய்கறி பழம் எல்லாம் நானே விளைய வச்சு தந்துடுவேன். அப்புறம் மாடு நான் வளர்க்குறேன், கறி இருக்கு, பால் இருக்கு. ஆடு நான் வளர்க்குறேன், கறி இருக்கு, பால் இருக்கு. கோழி நான் வளர்க்குறேன், முட்டை இருக்கு, கறி இருக்கு. என்னடா வேணும் உனக்கு? பாரா டை, பாரா நாட்டை பாரா. ஆட்டு பண்ண எப்படி மேய்றான் பாரு. உலக நாடுகளை பாரு நீ. ஆட்டு கறியை எப்படி வெட்டி ஏற்றுமதி செய்யறான் பாரு. $5 கோடி ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் ஒரு நாள்ல 5 கோடி, தீபாவளிக்கு 10 கோடி ஆடு விக்குது. ஆடு விக்குது. அந்த பொருளாதாரத்துக்கு போகாம ஒரே நாள்ல 760 கோடிக்கு சாராயம் விக்குது. சிரிக்காத, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. உன் கூட பிறந்துட்டேன், அதுக்காக தான் நான் கத்தி கத்தி சாகிறேன். தொண்டை சுத்தமா வரல்றதுக்குள்ள எதையாவது நான் பேசுறத கேட்டு மாறிக்க. இங்க பாரு, இங்க பாரு, கழுத பண்ண. கழுதைனா நீ சிரிக்காத, கழுதைனா சிரிக்காத, கொஞ்சம் கவனிச்சு பாரு. இங்க பாரு, கழுத பண்ண. இந்த கழுத பண்ண கழுதைய நீ சாதாரணமா நினைக்கிற. 1 லிட்டர் பால், அவனோட 1 லிட்டர் பால் 5000 ரூபாய். உன்னால நம்ப முடியுதான் பாரு. இந்த பாரு, கழுத மூத்திரம் காசு, கழுத சாணி காசு. வளர்க்குறவன் ரொம்ப ஊர்ல இல்ல, நம்ம திருச்சியில தான். கழுத பால் இவர் 3500 ரூபாய்க்கு விற்கிறாரு. மற்ற நாடுகள்ல 5000 ரூபாய்க்கு போகுது ஒரு லிட்டர் பால். 5000 ரூபாய். உலகத்துல மிகச்சிறந்த மிக அதிக விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்களை கழுத பால்ல தான் தயாரிக்கிறான். நீ படிச்சிருப்ப, கிளியோபாட்ரா கழுத பால்ல குளிச்சான்னு. இந்த உலகத்திலே தரம் உயர்ந்த விலை மதிப்பு மிக்க அந்த பாலாடை கட்டி இருக்குல்ல, சீஸ், அது கழுத பால்ல இருந்து தயாரிக்கப்பட்டதுதான். இந்த பாரு தயாரிக்கிறான் பாரு, அந்த சீஸை தயாரிக்கிறான் பாரு.
டாங்கி சீஸ் மிகப்பெரிய சந்தை. இதுதான் மிகப்பெரிய அளவிற்கு போகுது. கழுதையினுடைய இந்த அம்மா வந்து பார்க்குது இந்த பால், இந்த சீஸ், இதுதான் மிகப்பெரிய சந்தை. இது உலகத்தில் விலை உயர்ந்த பாலாடை கட்டி இந்த சீஸ். அதான் இந்த டாங்கி மில்க். எவ்வளவு? கழுதை வளர்ப்புக்கு 50 லட்சம் மானியம் தரம்னு யார் சொல்றா? இந்திய அரசு சொல்லுது, நான் சொல்லல. ஏன் மத்திய அரசு சொல்லுது கழுதை வளர்த்தா 50 லட்சம் ரூபாய் மானியம் தரம்னு. நீ இதெல்லாம் அவமானம் நினைக்கிறாடா டே. நீ உனக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டேன், கவர்மெண்ட் வேலைன்னா பாத்துருவேன். ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா சாராயமே ஊத்தி கொடுக்குற, நீ இந்த வேலையை செய்ய மாட்டியா என்ன? இங்க பாரு, டாங்கி மில்க் தம்பி, டாங்கி மில்க் 5000 ரூபீஸ் எழுதியிருக்கு பாரு. எழுதியிருந்தது கழுதை வளர்க்க 50 லட்சம் மானியம் உனக்கு. பாத்துக்க. பாரு பாரு, இதான் நான் சொன்ன அந்த பாலாடை கட்டி எப்படி தயாரிக்கிறான் பாரு. அந்த சீஸ் வந்தவர் எப்படி எப்படி எடுக்கிறான் பாரு. அதை எவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு பெரிய சந்தை அதில் இருக்கு, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்கு, எவ்வளவு பெரிய தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு. எப்படி பேக் பண்ணி கொண்டு வரான் பாரு, எப்படி கொண்டு வரான் பாரு தம்பிடே. பாரு எப்படி பண்றான் பாரு. கழுதப்பால் வளலை என்ன சோப்பு, கழுதப்பால் சோப்பு அவ்வளவு விலை உயர்ந்தது. சோப்பு கட்டி எப்படி தயாரிச்சிருக்காங்க பாருங்க. கழுதப்பால் சோப்பு வருது 19,000 20,000 ரூபா ஒரு பாரு. இந்த பவுடர், இந்த கழுதப்பால் பவுடரு 20,000 ரூபாய்க்கு விற்குது. கழுதப்பால் பவுடர் உண்ணக்கூடியது போட்டிருக்காம பாரு, உண்ணக்கூடியது. கழுதைப்பால் தூய்மை மற்றும் இயற்கையானது 3,400 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 4,000 ரூபா வருது டாங்கி மில்க். தம்பி இது கழுதப்பாலில் செஞ்ச வளவை, அது சோப்பு கட்டி, தமிழில் வளவைங்கிறோம். எவ்வளவு? 400 ரூபா வருது. 400 ரூபா வருது. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கழுதை இல்லை, எங்கிருந்து கொண்டு வந்து பெருக்கிறதுன்னு தெரியல. அதுதான் எனக்கு குழப்பம். நீ வந்தாவா மேய்க்க, வரலைன்னா போ, நான் மேய்க்கிறேன் பார்த்துக்க. கழுதைப்பாலில் ஷாம்பு மேலே எழுதியிருக்கேன் பாரு, சனா நேச்சுரல்ஸ் கழுதைப்பால் ஷாம்பு முடி வளர்ச்சி, முடி உதிர்வதை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஆழமான ஊட்டத்திற்கு ஒரு சல்பேட் மற்றும் பாரபன் இல்லாத மென்மையான ஷாம்பு போட்டிருக்கான் பாரு. விளம்பரப்படுத்தி 619 ரூபாய்க்கு விற்கிறான். தம்பி கொஞ்சம் கவனி தம்பி, கவனி தம்பி, பார்த்துக்க. இப்ப கழுதை முடிஞ்சிருச்சா? கழுதை பண்ண நாடங்களும் போடுறோம், போட்டு இங்க நம்ம சோப்பு தயாரிக்கிறோம், எல்லாம் தயாரிக்கிறோம், பயன்படுத்துறோம், உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஏற்றுமதி தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யுது. உனக்கு அது அரசாங்க வேலை. அடுத்து பாரு, இப்ப நாட்டு கோழி வளர்க்குறோம், பண்ணையா வளர்க்குறோம். 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்ல வளர்க்குறோம். முட்டை கறி பார்த்துக்க. நம்ம மாநில தேவைக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், முட்டையை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பன்னிக்கறி பார்த்தா, பன்னிக்கறி எப்படி உலக நாடுகளில் எவனும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற உணவு பன்னிக்கறியும் மாட்டுக்கறியும் தான். எல்லா நாடுகளும் இதை ஏற்றுமதி செய்து அதுபோல நாமும் செய்வோம்னு சொல்றேன், உனக்கு சொல்றேன். அப்ப வாழ்விடத்திலே உனக்கு வேலையை நான் தந்துருவேன்னு சொல்றது இதுதான். வாத்து பண்ண பார்த்துக்க. வாத்து முட்டை, வாத்துக்கறி மிகுந்த மதிப்பு மிக்கதா பல நாடுகள்ல இருக்கு. இப்ப எங்க பாரு, இதெல்லாம் பெரிய வேலை இல்லை, பெரிய செலவு இல்லை. இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கு பெரிய கட்டடம் இல்லை. இது மாதிரி சீட்டு, ஃபால் சீலிங் போட்டு, குளிரூட்டப்பட்ட ஏசி குளிரூட்டி போட்டு, மின்விசிறியை போட்டு அங்கங்கே வாழ்விடத்தில் இந்த தொழிற்சாலையை உருவாக்கிடுவேன் உங்க அண்ணன். பார்த்துக்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் உள்ளதில்லை, வெளிநாட்டில் உள்ளதை உனக்கு காட்டுறேன். ஏன்னா நீ நம்ப மாட்ட. இப்போ எரிகாற்று, இயற்கை எரிகாற்று, இது எப்படின்னா, இப்போ சிலிண்டர் நமக்கு அரபு நாடுகளிலிருந்து இந்த எரிகாற்று வந்தது, பெட்ரோல் டீசல் வந்தது. இப்போ அமெரிக்கா ஈரான் போர்ல நமக்கு எரிகாற்று, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு எரிகாற்று ஊர்ல. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த
மீத்தேன் ஈத்தேன் இந்த பயோகேஸ் இதுல இருந்து எடுக்கிறான். அதை நிறுத்திடுறோம். ஏன்னா நம்ம பூமி தானி ஈரக்குலைய இதயத்தை அறுத்து எடுக்கிறத நிறுத்திடுறோம். அதனால நிலத்தடி நஞ்சாயிருது, நிலம் நஞ்சாயிருது. அது பேராபத்தான போக்கு. அப்ப அதனால என்ன செய்யறேன், இயற்கை எரிகாற்று, இதுக்கு உயிர் வழின்னு பேரு தமிழ்ல. இயற்கை எரிகாற்றுக்கு நான் வந்துடுறேன். எப்படி வர்றேன்னா, ஆடு மாட்டு கழிவு, பன்னி கழிவு, கழுத கழிவு, கோழி கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்ல குப்பை கடங்க செய்யறேன். அந்த குப்பை கடங்குல இதை கொண்டு கொட்டி அங்க இருந்து பயோகேஸ்ங்கிற இந்த எரிகாற்றை தயாரிக்கிறேன். அப்ப மீத்தேன் ஈத்தேன் எனக்கு தேவைப்படாது. எடுத்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் நான் அதுல தயாரிச்சுக்க முடியும். தயாரிச்சுக்க என் மக்களுக்கு இலவசமா தரமாட்டேன், தடையின்றி கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். என் மக்களுக்கு போக மீதிய பிற மாநிலத்திற்கு பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வேன். இந்த உற்பத்தியில எந்த இடையூறும் இல்லை. பூமி தாய்க்கோ காற்றுக்கோ நீருக்கோ எந்த சேதாரமும் இல்லை. எல்லார் வீட்டுக்கும் தடையின்றி உரிய விலைக்கு அந்த உற்பத்தி செய்யறதுக்கு எனக்கு ஒரு செலவாகுதுல, அந்த நிர்வாகத்துக்கு அங்க பணி செய்யற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த செலவை எடுத்துக்கிட்டு என் மக்களுக்கு உரிய கட்டணத்தில். இந்த பாரு, நான் சொல்றதை நீ நம்ப மாட்ட. அதிலே எழுதும் போது என் அண்ணன் சீமான் சொன்ன பயோகேஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஒரு தங்கச்சி தன் வீட்டில் தயாரிக்குது. அதை வெளியிட்டவனே என்ன சொல்றான், எங்க அண்ணன் சொல்ற பயோகேஸ், அதாவது இந்த சிலிண்டர் இந்த மாதிரி எப்படி தயாரிக்குது பாரு. அது வீட்டில் 2 மாடு வச்சிருக்கு பாரு. அந்த மாட்டை வச்சு சின்ன ஒரு தொட்டியில போட்டு அந்த சாணியை இப்படி ஒரு பயோகேஸ் தயாரிக்கிறது ஒன்று தயாரிச்சு எப்படி எரிக்குது பாரு. வீட்டில் சமைக்குது. இவர் ஒரு தம்பி, அவர் வீட்டில் செய்யறாரு. நல்லா கவனிச்சுக்க, அவர் வீட்டில் இந்த பயோகேஸ் அந்த எரிகாற்றை தயாரிக்கிறார், சிலிண்டர்ல தயாரிக்கிறார், அவர் வீட்டில் தயாரிக்கிறார், அதுல சமைக்கிறார். இப்ப இதுல என்ன வருதுன்னா, அந்த தயாரிச்ச உடனே அந்த கேஸ் எடுத்த உடனே கீழே என்ன வருது, இந்த குப்பை வருது, படியுது அந்த கழிவு. அந்த கழிவு சிறந்த உரமாகுது. அந்த அந்த உரத்தை தூக்கி நிலத்துக்கு கொண்டு போயிடறாங்க. அவங்க வாழை, சேத்தரிக்காய், வெண்டைக்காய் கொண்டு போயிடறாங்க. இவங்க வீட்டில் செஞ்சதை உங்க பிள்ளை நாட்டில் செய்யறேங்கிற. இந்த பாரு எப்படி செய்யறேன்னு பாரு. பாரு, நீ நம்பணும்ல. இந்த விலங்கு இந்த பாரு, இந்த வாத்து கழிவு, இந்த பன்றி கழிவு, இந்த கழுத கழிவு, இது என் மாட்டு கழிவு. இப்படி ட்ரக்கு இப்படி வச்சு எடுத்துருவேன். அதை அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போய் கொண்டு போய் ஏற்றி கொண்டு போறேன் பாரு. எப்படி கொண்டு போறேன் பாரு. கொண்டு போயிட்டு இங்க பாரு, கோழி கழிவு எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்து கொண்டு போய் அங்கே பக்கத்திலே வச்சிடறேன். இந்த குப்பை கிடங்க ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்திலே தயாரிச்சு இயற்கை எரிகாற்று உற்பத்தி தொழிற்சாலையை வச்சிடறேன். அங்கேயே பயோகேஸ் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியை அங்கேயே வச்சிடறோம். தயாரிக்குது பாரு. அந்த தங்கச்சி என் தம்பி வீட்டில் சின்னதா தயாரிச்சாங்க. நம்ம 200 300 ஏக்கர் 400 ஏக்கர்ல செய்யறோம். விளைநிலங்களை பறிச்சில்ல, விளைச்சலுக்கு பயன்படாத பெரம்போக்கு இடங்கள் அந்த கருந்தல தயாரிக்கிறோம். எப்படி தயாரிக்கிறோம் பாரு. அந்த தயாரிக்கிறோம் பாரு. இப்படி தயாரிச்சு அந்த குடுவையில அடைக்கிறோம், சிலிண்டர்ல அடைக்கிறோம் பாரு. எப்படி கொண்டு போறோம் பாரு. தமிழ்நாட்டு அரசு எரிகாற்று இந்த சிலிண்டர்ல ஏத்திட்ட வண்டியில மக்களுக்கு போகுது, மக்களுக்கு கொடுக்க போகுது. மக்களுக்கு போக மீதி வேற ஏதாவது மாநிலத்துக்கு வேணும்னா விற்கும், வேற ஏதாவது நாட்டுக்கு வேணும்னா. நீ என்னடா அங்கிருந்து ஈரான்ல இருந்து வர்றது, ஈரானுக்கு இந்த தமிழ்நாட்டில இருந்து வருது, எந்த நாட்டுக்கு வேணும்னு அங்க சந்தைப்படுத்துறோம். இப்ப இந்த உரம், இயற்கை உரம் மிச்சம், அதெல்லாம் எடுத்தது போக இப்படி கழிவு, இந்த உரம் மிச்சமாகுது. இந்த உரத்தை எடுக்கிறோம். இது ஆக சிறந்த உரம். ரசாயன உரங்களை தடை விதிச்சிருது. செடி கொடி பயிர்கள் வேர்ல நச்ச இந்த வெடிவுப்பை கந்தக வேதி விரத்தை நம்ம போட தயாரா இல்லை. ஏன்னா விஷத்தை விளைவிக்க தயாரா இல்லை. நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு. இப்ப என்ன பண்றோம், இந்த மாதிரி ட்ரக்கில் வச்சு அப்படியே நிலமங்கும் அந்த உரத்தை கொண்டு தூவிடுறோம். பாத்துக்க. இந்த குப்பையை எடுத்துக்கிட்டு போய் நம்ம தான் வேளாண் பண்ணை வச்சிருக்கோம். அந்த பண்ணையில் கீரை வளர்க்க, பயிர் வளர்க்க, செடி வளர்க்க, காய்கறி வளர்க்க, எல்லாவற்றுக்கும் அந்த பண்ணையை, அந்த உரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ எந்த இயற்கைக்கும் கேடு வராமல் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி கொண்டே போறோம். இப்ப கரும்பிலிருந்து, வாழையிலிருந்து, மரவள்ளி கிழங்குலிருந்து, அப்புறம் பருத்தியிலிருந்து, வேர்க்கடலிலிருந்து, எள்ளுல இருந்து, பனையில இருந்து, தென்னையில இருந்து, எப்படி ஒண்ணுல இந்த சணல்
அதை நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஏன்னா இப்போ நேரமலையில் மொத்தமாக காட்ட முடியாது. இப்போ அடுத்தடுத்து அண்ணன் ஒவ்வொரு ஊர்லையும் போட்டு காட்டும் போது நீங்கள் வலையொலியில் வரும் பாருங்க, எப்படியெல்லாம் கொண்டு எப்படியெல்லாம் அந்த பொருளாதாரத்தை பெருக்கிறேன். இது தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம்ங்கிறேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம்னால தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம்னு சொல்றேன் அதை. ஏன்னா அங்கதான் நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்குமான வேலையும் இருக்கு. இப்போ மருந்தில்லா உணவு, நஞ்சில்லா உணவு தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள் உணவே மருந்து என்று சொன்னார்கள். அப்போ உணவே மருந்து, நஞ்சில்லாத உணவை கூட்டு வேளாண் பண்ணை முறைமா நான் உருவாக்குறேன். எப்படி கூட்டு வேளாண் பண்ணைனா, நெல் மட்டும் விளையிறது இல்லை, கரும்பு மட்டும் விளையிறது இல்லை, வாழை மட்டும் விளையிறது இல்லை, தென்னை மட்டும் விளையிறது இல்லை, புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், எள்ளு, கிழங்கு, கடலை, ஆடு, மாடு, பன்னி, கழு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பண்ணை. 5000 ஏக்கர், 10,000 ஏக்கர்ல, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது 5000 ஏக்கர்ல நான் ஏர்பூட்டி உழக்கூடாதா என்று அறிவு சமூகம் சிந்திக்கணும். அங்க பாருங்க, கம்பு விளையும், சோளம் விளையும், குதிராவளி விளையும், சாம விளையும், திணை விளையும், கீரை விளையும். கீரைனா ஒரு கீரை இல்ல, பொன்னாங்கண்ணி விளையும், வல்லார விளையும், தண்டங்கிற விளையும், அகத்திக்கிற விளையும், முருங்கைக்கீரை விளையும். பாரு என் பண்ணைய பாரு. அங்க பாரு, புடலங்காய் விளையுது, பீக்கங்காய் விளையுது, சொரக்காய் விளையுது, கரும்பு விளையுது, வாழை விளையுது, எல்லாம் வருது. ஆனா ஒண்ணு கூட நஞ்சில்ல. நம்பி நீ சாப்பிடலாம். ஏன்? தமிழ்நாட்டு அரசு விளைய வைக்குது. தமிழ்நாட்டு அரசு ஒரு நல்ல தமிழனின் அரசு, அறம் சார்ந்து ஆட்சி செய்கிற ஒரு மரவனின் அரசு. அங்க என்ன பண்ற, கூட்டு பண்ண இன்ப சுற்றுலா வைக்கிறேன், இயற்கை சுற்றுலான்னு வைக்கிறேன். இன்ப சுற்றுலா வேற, கொடைக்கானல்வோ, குற்றாலம்போ, ஏற்காடுவோ, அது வேற. இது இயற்கை சுற்றுலான்னு வைக்கிறேன். இந்த கூட்டு பண்ணைக்குள்ள இப்படி தங்கும் விடுதிகள் கட்டுறேன். நீ பிள்ளையோட வந்து சின்னதா திரையரங்கு கட்டுறேன், அங்கேயே படம் போட்டு காட்டுவேன். அப்புறம் இப்படி சுற்றுலா இந்த மாதிரி சின்ன ட்ரெயின் மாதிரி ட்ரக் மாதிரி விடுவேன். நீ இந்த பண்ணையை சுத்தி சுத்தி பார்க்கலாம். அங்கே தங்கும் விடுதி வச்சிருப்பேன். நானே உணவகம் வச்சிருப்பேன், ரெஸ்டாரண்ட். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க உனக்கு என்ன வேணும், மீன் வேணும், அங்க போய் இந்த மீனை நீயே பிடிச்சிக்கலாம். அந்த கோழி அப்படி அங்கே, இந்த கீரை, இந்த காய், என்ன கேட்கிறியோ, பன்னிக்கறி கேட்டாலும் வரும், முயல் கறி கேட்டாலும் வரும், ஆட்டுக்கறி கேட்டாலும் வரும், மாட்டுக்கறி கேட்டாலும் வரும். அங்கேயே உனக்கு சமைச்சிருவான். பாரம்பரிய உணவகம் அங்கே இருக்கும். நீனே மீன் பிடிச்சு இந்த மீனை எங்களுக்கு ஆக்கித்தாங்கன்னா தருவான். எவ்வளவு வருவாய் இருக்குன்னு பாரு. நான் சொல்றத இதுக்கு மேல நீ நம்மளைன்னு வச்சுக்க, உன்னை ஒருவனாலும் காப்பாற்ற முடியாது, உன்னை ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது. பால் பொருளாதாரம் பார்த்துக்க. பால் பொருளாதாரம் எவ்வளவு இருக்குன்னா 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில். சாராய பொருளாதாரம் எவ்வளவு இருக்குன்னா 50,000 கோடி. பால்ல 3 லட்சம் கோடி வருவாய் இருக்கு, சாராயத்தில் 50,000 கோடி இருக்கு. அப்போ சாராய பொருளாதாரம் உயிரை எடுக்கும், பால் பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். இதுல எந்த பக்கம் உங்க மகன் நிக்க என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் தம்பி தங்கியில் புரிந்து கொள்ளணும். உயிரை எடுக்கிற சாராய பொருளாதாரத்திற்கா, உயிரை கொடுக்கிற பால் பொருளாதாரத்திற்கா? குடிக்க வச்சு அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறதுக்கா, இந்த பாலை கொடுத்து என் பிள்ளைகளை ஊட்டமா வளர்க்கறதுக்கா? எந்த பக்கம் நிக்க, நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? அதுதான். சாராயம் காய்ச்சறவன் பக்கமா, பால் விற்கிறவன் பக்கமா? डेयरी सेक्टर 8.5 लाख करोड़ रुपए का है, जिसकी वैल्यू धान और गेहूं के कुल प्रोडक्शन से भी ज्यादा है. उसकी ड्राइविंग फोर्स भारत के ग्रामीण क्षेत्र में रहने वाली महिलाएं हैं, हमारी माताएं हैं, हमारी बेटियां हैं. பால் பொருளாதாரத்துல பால்ல பெரிய சந்தை இருக்கு. டைரி டேல பேசுறாரு பிரதமர். பால் நாள்ல பெரிய சந்தை இருக்கு. அதுலயே நம்ம பெரிய தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம். அது நம்ம தாய்க்கு, நம்ம குடும்பத்திலவிற்கு, நம்ம பிள்ளைக்கு, எல்லாருக்குமான பொருளாதாரம் அதுல இருக்குன்னு பேசுறாரு நாட்டின் பிரதம அமைச்சர். நான் பேசினா நீ நம்பல, சாதாரண மகன், நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுறாரு. இப்பவாவது இந்த மகனை நம்பு. நான் சொல்றத நம்பு. நான் வறுமைன்னு உங்க சொல்லு இல்லாம ஒழிக்கிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கிறேன், வேலை இல்லைங்கிற நிலை இல்லாத ஆக்குறேன். நம்பு, என்னைய நம்பு. பால் ஒரு முழுமையான உணவு. இங்க பாரு,
இந்த பிள்ளை பாலை குடிச்சுன்னா பசிக்காது. ராத்திரியில நீ சாப்பிடாம போனீன்னா அம்மா வெறு வயிற்றுல படுக்காதப்பா பாலையாவது குடிச்சிட்டு படுன்னு சொன்னா. ஏன்னா பால் முழுமையான உணவு, ரிச் புரோட்டீன், நல்ல முழு உணவு. இங்க பாரு பாலை என் பிள்ளைய குடிக்குது. இந்த பாரு நான் என்ன பண்ணுவேன், என் பண்ணையிலிருந்து தாயின் மாரில் நம்ம பால் தான் குடித்தோம், ஆனால் கழிவு வந்தது. வேற எந்த திரவ உணவுலையும் உலகில் கழிவு வராது. அதுலேருந்து என்ன சொல்ல வர்றோம், பால் முழுமையான உணவு. நான் பண்ணை வச்சிருக்கேன், என்கிட்ட பால் இருக்கு, கோழி பண்ணை வச்சிருக்கேன், முட்டை இருக்கு. இதை முதல்ல எங்கே ஏற்றுமதி செய்வேன், பசுஞ்சோலை பள்ளிகள்னு நான் பள்ளிக்கூடம் நடத்துவேன். என் பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் தான் முதல்ல அனுப்புவேன். படிக்க போற பிள்ளைக்கு இவங்க மாதிரி உப்புமா கிண்டி போட மாட்டேன். பால் முட்டை, இங்க பாரு எப்படி பாரு, வாசல்லையே கடை இருக்கும், வாசல்லையே அன்பு இல்லம்னு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு தளிர் என்று விடுதி வச்சிருப்பேன். இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி, இந்த முதியோர் இல்லம், குழந்தைகள், அதாவது பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் தளிர், அந்த இடத்துக்கு தான் முதல்ல போகும். அதுபோக மிச்சம் பால் சந்தை, நானே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அங்காடின்னு வச்சிருப்பேன். அந்த மருதம் அங்காடிக்கு போகும். நீ போய் அங்க கட்டிட்டு நீ தூய பாலை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல முடியல என் வீட்டில் கொண்டாந்து கொடுனாலும் யாரு கொடுப்பான், கொடுக்குறவன் அவனும் கவர்மெண்ட் வேலை தான். பாருங்க கொண்டு வருவேன். இது எதுக்குன்னா அன்பு இல்லம்னு முதியோருக்கு கட்டி வச்சிருப்பேன். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுவரைக்கும் இருக்கிற முதியோர்களுக்கு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இதுவரை பெற்றோரால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இனிமே எவனாவது தன்னை பெற்ற தாய் தந்தரை பெற்ற பிள்ளைகளை கைவிட்டால் என்ன நடக்கும்னா, நாட்டின் குடியுரிமையை நீக்கி கல்வி சான்றிதழ் செல்லாதன ஆக்கி மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடிநீர் இணைப்பு எதையும் கொடுக்க மாட்டேன். நீ வாழ தகுதியற்றவன், நீ மனிதனாக பிறந்ததே பிழை என்று உன்னைய தூர தள்ளி விட்டுருவேன். பார்த்துக்க, இதுவரைக்கும் இருந்ததை பாதுகாப்பேன், இனிமேல் எவனும் செய்ய முடியாது. பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்காதவன், பெற்ற தாய் தந்தரை மதிக்காதவன், பாதுகாக்காதவன் எப்படி குடியுரிமையை ரத்து பண்ணி விட்டுருவேன். பாருங்க பாரு, நீ வாழ தகுதி இல்லாதவன், உயிரோடவே நீ இறந்துட்ட கிளம்பிருன்றேன். இங்க பாரு, 16, 15, 10 பிள்ளைகளை பெற்ற என் தாத்தா பாட்டி ஒரு பிள்ளைகளை கூட அனாதை இல்லத்தில் விடலை. 90 வயசு வரை வாழ்ந்து செத்த என் பாட்டி தாத்தாவை எங்க அப்பா முதியோர் இல்லத்தில் சேர்க்கல. அவ்வளவு பண்பாடு செறிந்து மானுட நேயம் மிக்க வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம. இது இந்த அனாதை இல்லம், இந்த முதியோர் இல்லத்தை பார்ப்பது, நீ என்ன நினைக்கணும், மனித நேயத்தை கொன்றுட்டு, மனிதத்தை கொன்றுட்டு நாம் வச்சிருக்கிற சமாதி கல்லறைன்னு நீ நினைக்கணும். இனிமேல் அதை நீ கண்ணால பார்க்க கூடாது. எல்லாரும் பெற்ற தாய் தந்தரை நேசிக்காதவன், பெற்ற பிள்ளைகளை நேசிக்காதவன் பெரிதொரு மனிதனை நேசிப்பான் என்று எப்படி நம்புவாய்? வாழ தகுதியற்றவன். அதனால் இந்த நாடு அவனை புறக்கணிச்சிடும். என் பிள்ளைகளுக்கு சத்தான உணவு, சிற்றுண்டி விடுதி கொடுப்பேன், முட்டை கொடுப்பேன், பால் கொடுப்பேன், காய்கறி கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். என் பிள்ளை நான் முட்டை சாப்பிட மாட்டேயா, எனக்கு பிடிக்காதியானா விடுதாயி, இந்த கேரட் இருக்கு, இந்த பீட்ரூட் இருக்கு, இந்த ஆப்பிள் இருக்கு, இந்த ஆரஞ்சு இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, பழச்சாறு இருக்கு, ஏன்னா இதெல்லாம் நான் விளைய வைப்பேன். நான் தான் வேளாண்மை செய்யறேனே, வேளாண்மை செய்வதான் அரசு பணியா மாத்திட்டனே, நானே வேளாண்மை செய்வேன். எங்க அமைச்சர் எங்க இருக்காரு, முதலமைச்சர் அந்த பண்ணையில உட்காந்து அமைச்சர்களோட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வைக்கல. நீ பாத்துக்கிட்டே இரு. தின அங்காடி நானே பகுதி சார்ந்து, இங்க மாட்டு பண்ணை இருக்குன்னா முல்லை அங்காடி வச்சிருவேன், மருதம் அங்காடி வச்சிருவேன். ஆடு மாட்டு பண்ணையில முல்லை அங்காடி, மலை அங்க கிழங்கு, கேரட், முள்ளங்கிக்கு குறிஞ்சி அங்காடி வச்சிருவேன். நெல்லு, தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய் மருதம் அங்காடி வச்சிருவேன். மீன் நானே பிடிப்பேன், மீன் பிடிச்சு கொடுக்குறேன், சொந்தங்கள்ட்ட நானே வாங்கிப்பேன், நானே சந்தைப்படுத்துவேன். அந்த வேளாண்மைக்கு வேளாண் அமைச்சருக்கு கீழே ஒரு குழு போடுவேன். தருமபுரியா 2 பெரிய வேளாண் பெருமக்கள், கிருஷ்ணகிரியா 2, அங்க சேலமா 2-3 பேர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு 2 பேர் எடுப்பேன். ஒரு பெரிய குழு வைப்பேன், ஆலோசனை குழு. அவங்க தான் கத்தரிக்காய் என்ன விளைவிக்கணும், பால் லிட்டர் என்ன விளைவிக்கணும், கரும்பு ஒரு தட்டைக்கு என்ன விளை வைக்கணும்னு அந்த குழு பரிந்துரைக்கும், அதை அரசு செயல்படுத்தும். புரியும் நினைக்கிறேன். தான் தோன்றித்தனமா எவனை விளைய வைக்க முடியாது. இடைத்தரகர் இருந்து வேளாண் குடிமகன் விளைய வச்சு கொண்டு வர பொருளுக்கு தக்காளி அவன் 20 ரூபா செலவழிச்சு கொண்டு வருவான், இவன் 10 ரூபாய்க்கு கேட்பான்.
உணவுப் பொருளை திருப்பி எடுத்துட்டு போவோம், அது கெட்டு போகும். அதனால நட்டத்துக்கு வித்துட்டு செத்து போவான். அந்த நிலையை மாத்துறேன். நீ என்கிட்ட கொடுத்துடணும், நான் சந்தைப்படுத்திக்கிருவேன். நீயே விற்கிறியா, உனக்கு சந்தை கொடுத்துருவேன். வேலை அரசு நிர்ணயிக்கும். அவனே சொல்றதான் 20 ரூபா கிலோனா 20 ரூபா. அந்தந்த வாழ்விடத்துல முல்லைனா முல்லை அங்காடி, குறிஞ்சினா குறிஞ்சி அங்காடி, மருதம்னா மருத அங்காடி. மருதத்துல என்ன வரும்? நெல், பருப்பு, காய்கறி, கீரை எல்லாம் வரும். முட்டை எல்லாம் இங்க கொண்டாந்துறேன். ஆடு மாடு அது முல்லை அங்காடி. அங்க கிழங்கு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு போட்ட அந்த கேரட்டு அது அங்க குறிஞ்சி அங்காடியில. நெய்தல் நானே படகுகளை வாங்கி கொடுத்து என் மக்களை, மீனவ சொந்தங்களை மீன் பிடிச்சு கொண்டு வர சொல்லி வாங்கி சந்தைப்படுத்துவேன். உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். தமிழ்நாட்டு அரசு நெய்தல் அங்காடி வச்சிருக்கு. மீன் வேணுமா, இறால் வேணுமா, சொரா வேணுமா, கருவாடு வேணுமா, என்ன வேணும், நானே விற்பேன். பாத்துக்க எப்படி. நீ எங்க வருவ? எவன் வித்தாலும் வாங்க மாட்டேன். தமிழ்நாட்டு அரசு முத்திரை இருக்கான்னு தேடுவேன். ஏன்னா அவ்வளவு தரமும் சரியான அளவும் இருக்கும். ஏன்? ஆள்பவன் பிரபாகரன் என்கிற பெருமரவனின் மகன், வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் நேர்மை என்று வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற புரட்சியாளனின் மகனின் ஆட்சியில் எல்லாமே மிகச்சரியா இருக்கும். எல்லாமே மிகச்சரியாக இருக்கும். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் கொண்டு வந்துடுவேன். என் நாட்டை 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையாக போத்தி விட்டுருவேன். மரம் நடுவதற்கு வளர்ப்பதற்கு என்று பலாயிரக்கணக்கான படித்த பிள்ளைகளை, படிக்காத பிள்ளைகளையும் வேலைக்கு எடுப்பேன். மரம் நடனும் வளர்க்கணும். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் அரசு பணியாக்கி போட்டிருக்கேன் பாரு, வரைவில் கொடுத்திருக்கேன். பசுந்தமிழ் நாடாக மாத்துவேன். புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறுதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. என் பிள்ளை மாணவ பிள்ளை ஒரு மரக்கன்று நட்டா தேர்வில் 1 மார்க்கு, 10 மரக்கன்று நட்டா 10 மதிப்பெண் கொடுப்பேன். 100 மரக்கன்று நட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து பாராட்டுவேன். வேலையில் அவனுக்கு அந்த சான்றிதழ் வச்சு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுப்பேன். குடிமக்கள் 100 மரம் நட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருதை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுவேன்? பரிசு கொடுப்பேன். செத்தானா என்ன பண்ணுவேன்? 1000 மரம் நட்டு செத்துட்டான்னா அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணுவேன். அற்ப பதர்களுக்கெல்லாம் அரசு மரியாதை கொடுக்கும் போது 1000 மரம் நட்டவனுக்கு கொடுக்க கூடாதா? என்னாச்சு பாரு. பாரு பொறுமையா பாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்கான், கண் தானம், நிறைய ரத்த தானம் பண்ணியிருக்கான், உடலையே தானம் பண்ணியிருக்கான், உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்கான்னா அரசு மரியாதையோட அவனை அடக்கம் செய்வேன். தமிழ் தேசிய சிறந்த குடிமகனாக அவனை பாராட்டும் இந்த அரசு. பாரு, மக்கள் இயக்கமாக மாற்றுவேன், ஒரு கலாச்சாரமாக மாற்றுவேன். மரம் நடுவதலை ஒரு வாழ்வியலாக மாற்றுவேன். எப்படி மாற்றுவேன்? நீ பொங்கல் போல, கோயில் திருவிழா போல மரங்களின் திருவிழா என்று அரசு விழா நடத்தும். அன்னைக்கு மரத்தை போற்றும். ஏனால் மரம் நம் உயிர், மரம் மண்ணின் வரம், மரம் நம் நிழல், மரம் மண்ணுக்கு வரம். மரம் இல்லை என்றால் மழை இல்லை. மரம்தான் நமக்கு மூச்சு காற்று. நீ உயிர் என்பது வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க. காற்று, இந்த நச்சு காற்றை, இந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு மூச்சு காற்றாக ஆக்சிஜனாக மாற்றி தருகிற அரிய பணியை உலகில் ஒரு உயிரினம் செய்தென்றால் மரமும் செடி கொடிகளும் தான். அதனால் மரம் மரமல்ல, நம் உயிர் என்பதை பார்க்கணும். இப்போ உன் மகனுடைய ஆட்சியில நீ இப்படி சாலையில போற, சாலையின் இருமரங்கும் பசுஞ்சோலை சாலைகள், வெறும் மரம். 10 கிலோமீட்டருக்கு பனையா இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு சவுக்கு தேக்கா இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு என்னவா இருக்கும்? புங்கையா இருக்கும், பூவரசா இருக்கும், நாவரா இருக்கும், ஆலமரம் அரச மரமா இருக்கும். பசுஞ்சோலை சாலை. இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்க காடா இருக்கும், வெற்றிடம்னு ஒண்ணு இருக்காது. இப்படி திரும்பி பார்த்துக்க ஆடு மாடு மேயிற பண்ணையா இருக்கும். அப்படி பார்த்துக்க வாத்து பண்ணை, கோழி பண்ணையா இருக்கும். எங்க பார்த்தாலும் தொழிற்சாலைகளா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, மேய்ச்சல் நிலமா இருக்கும். அரசு தொழிற்சாலை இல்ல. என்ன 1000 குடிகள் ஆடு மாடு நீ வளர்க்குறியா? உனக்கு மேய்ச்சல் இருக்கு, மேய்க்கலாம். வெற்றிடம் என்று எதுவும் கிடக்காது. அப்ப நீ மேல பறந்து போனீன்னு வச்சுக்க, குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தேகத்துல எப்படி தேமல் இருக்குது அப்படி என் தேசம் எங்கும் நீர் தேமல் இருக்கும். ஏரி, குளம், குட்டை, கம்மாய், தாங்கல், கரணை என்று எண்ணற்ற நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீர் வளத்தை பெருக்கி வேளாண்மையை செய்து பசி என்ற சொல்லில்லாத என் நாட்டில் நான் ஒழிப்பேன். இப்படிதான் வாழ்விடத்திலே உங்க எல்லாருக்கும்
அரசு பணியை கொடுப்பேன் என்று உன் அண்ணன் சொல்வது இப்படித்தான். இது ஒரு முன்னோட்டம். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் எப்படி செய்வேன்னு ஒவ்வொரு ஊர்லயா போட்டு போட்டு காட்டுவேன். இன்னும் 35 கூட்டம் இருக்கு. இது ஒரு கூட்டம். நாளைக்கு சேலத்துல 2 கூட்டம் போட்டு போட்டு காட்டுவேன். எப்படி உனக்கு வேலையை கொடுப்பேன், எப்படி வறுமையை போக்குவேன், எப்படி பசியை போக்குவேன். இங்க நிக்கிற காவலர்கள்லாம் இருக்காங்க. 8 மணி நேரம் தான் காவலர்களுக்கு வேலை. பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் வேலை கொடுப்பேன். சனி வாரம் ஒரு முறை விடுமுறை. சனிக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துக்க அடுத்த வாரம் சனிக்கிழமை. 6 மாசத்துக்கு ஒரு முறை குடும்ப சுற்றுலா. அவர்களுக்கு சிறப்பு மருத்துவம் தனி. மருத்துவத்தில் மருத்துவமனையிலே தனி பிரிவு. மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, இந்த காவலர்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு, உழவர் குடிகளுக்கு என்று தனித்தனி பிரிவு இருக்கும். சிறந்த நாடாக, உலகத்தின் தலை சிறந்த நாடாக நம் நாட்டை நாம் மாற்றி படைப்பேன். இதுக்கு எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும் எனக்கு எல்லாமாக இருக்க எங்கள் உயிருக்கு மேலாக இருக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நீ நம்பி எனக்கு வாக்குத்தா. நம்பி ஒரே ஒரு முறை ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில பலமுறை வாழ்ந்துட்டேன். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில பலமுறை வாழ்ந்துட்டேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் 5 ஆண்டு வாழ்ந்துட்டேன். ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில 4.5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டேன். ஒரே ஒரு முறை உன் மகன், உன் உடன் பிறந்தவன் ஆட்சியில வாழ்ந்துவார். நாட்டின் தலை சிறந்த நாடாக மாற்றுறேன், பூமியின் சொர்க்கமாக மாற்றேன். நீ தயவு செய்து இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை தவற விட்டாத. வரலாறு உனக்கு தந்திருக்கிறது. கவனி. உன் பிள்ளை, உன் உடன் பிறந்தவன் எடுத்து வைக்கிற அரசியலை கூர்ந்து கவனி. மற்றவர்கள் சொல்லுகிற அரசியலையும் கவனி. எது சரியோ அதை செய். எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லல, ஆனால் எது சரியோ அதை செய். சரியானதை செய், எளிதானதை செய்யாதே, தயவு செய்து செய்யாதே. இதைத்தான் உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். இந்த நிலத்திலே இந்த மண்ணிலே போட்டி போடுகிற என் அன்பு தங்கை, அரூர் தொகுதியிலே போட்டி போடுகிற இந்த மண்ணின் மகள், என் அருமை தங்கை, அக்குப்பஞ்சர் மருத்துவர் அனிதா அவர்களுக்கு வேளாண்மை சின்னத்திலே, விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அருமை தங்கை இளங்கலை, அரூர் சட்டமன்ற தொகுதி அனிதா அண்ணாதுரை அவர்களுக்கு, இளங்கலை வணிக மேலாண்மை படித்த தங்கைக்கு அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக தருமபுரி அர்ச்சனா தமிழருவி அவர்களுக்கு இளங்கலை ஆங்கிலம் படித்த என் தங்கைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக தருமபுரியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சாந்தலட்சுமி அவர்களுக்கு, பொறியாளர் சாந்தலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற முதுநிலை அறிவியல் படித்த என் அன்பு தங்கை பழனியம்மாள் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்திய என் அன்பு சொந்தங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு இளவல் ஆறுயிர் தம்பி பொறியாளர் பூபதி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நான் சொன்ன இந்த நாடுகளில் அமெரிக்காவில் பணி செய்து கொண்டிருந்த என் தம்பி அந்த பணியை விட்டுவிட்டு அண்ணன் சொல்லுகிற அரசியல்தான் சரி, இந்த நாடு போல என் நாட்டை மாற்ற வேண்டும் என்று இங்கே வந்து தேர்தல் களத்திலே நின்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று இந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறான். அவனுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். தங்கச்சி வரேன், நல்லா செய்யுங்க. இந்த ஒரு மாசம் தான் என்னடா தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம் உங்க கொள்கங்க, காசு மார்க்கு பொருளாதாரம்.
தள்ளிடுவோம் மாதிரி கொல்லப்படாதீங்க.